அம்மா, எனக்கு இன்னும் ஒரு இட்லி. சமையலறைக்கு வெளியே இருந்த இடத்தில் தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாது கத்தினான். ஓயாத பசி ஏன் என்று யோசித்ததில் இன்னும் அதிகமாக பசித்தது. அந்த 15 வயது பையனுக்கு உடலை வளர்க்க வேறு வழி கிடையாது என்பது புரியவில்லை. ஒரே மகனை அகாலத்தில் பறிகொடுத்து துக்கம் ஆறாது, சற்றுத் தொலைவில் காலை நீட்டியபடி உட்கார்ந்திருந்த பாட்டிக்கு ஆத்திரம் பொங்கியது. அதான் இந்த வயசிலேயே அப்பனை முழுங்கிட்டியே, போதாதா? இன்னும் இட்லியை வேற முழுங்கணுமா என்று பதிலுக்கு கத்தினாள். அவ்வளவுதான். தட்டை ஒரு பெரிய ஓசையுடன் தள்ளிவிட்டு கையைக் கூட கழுவாது வாசலை நோக்கி நடந்தான் பையன். அவன் கேட்டபடி இட்லியை எடுத்துக் கொண்டு வந்தவள், இட்லி கொண்டு வான்னு என்னைக் கேட்டுட்டு எங்கே போறான் என்றாள் முணுமுணுப்பாக. சுப்பு போனதிலிருந்தே இவனுக்கு மூளை சரியில்லை என்று அனுமானித்தாள் பாட்டி. எவ்வளவு கட்டுப்பாடா வளர்த்தார் தாத்தா என்று என்றோ இறந்து போன கணவரை நினைத்து பெருமூச்சு விட்டாள். கட்டுப்பாடு, ஒழுக்கம் என்று நினைத்து கையில் பிரம்புடன் அவன் பின்னாலேயே நடந்தவர் அந்த தாத்தா. 2 வயசு குழந்தையை ஏம்பா ஓயாம திட்டறீங்க? அதுக்கு என்ன தெரியும் என்று கெஞ்சலாகக் கேட்ட மகனை அலட்சியமாக பார்த்தார் கிழவர். ஆண் பிள்ளையை அடிச்சு விரட்டி வளர்க்கணும். அப்போதான் கெட்டுப் போக மாட்டான். கடைசி காலத்திலே நமக்கு ஆதரவா இருப்பான் என்று உபதேசித்தார். இப்போ நீ இல்லையா? தந்தை கையால்தான் வாங்கிய அடிகள் நினைவிலெழ, அதன்பின் மகன் வாயைத் திறக்கவில்லை. தன் சிறு வயதில்தான் அடைந்த ஆத்திரம், ஆனால் அப்பாவை எதிர்த்து எதுவும் செய்ய இயலாத கையாலாகாத்தனம், அதுவே தன்னையும் எளிதில் உணர்ச்சிவசப்படுத்துகிறவனாக மாற்றியது. எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக எழுந்தன. அதன்பின் தந்தையை பிடிக்காது போக, வயதில் மூத்தவர்களே இப்படித்தான் என்றெழுந்த கசப்பு ஆசிரியர்களையும் கூட வெறுக்க வைத்தது. அரைகுறையாக படிப்பு நின்று போனது நிம்மதியாக இருந்தது. படி படி என்று அப்பா இனி உயிரை வாங்க மாட்டார். தனக்கென ஒரு குடும்பம் அமைந்த பின்னர்தான் தோன்றியது சுப்புவுக்கு, அப்பாவை எதிர்ப்பதாக நினைத்து படிப்பை நிறுத்தியது சரியில்லையோ என்று. எதுவும் மாறவில்லை. அப்பாவிற்கு பதில் மேலதிகாரி, ஓயாது அவனிடம் குற்றம் கண்டுபிடிக்க தன் மனப்பொருமலை மனைவியை அடக்கி ஆள்வதன் மூலம் தணித்துக் கொள்ளப் பார்த்தான். ஆனால் நிம்மதி என்னவோ கிடைக்கவில்லை. இதென்ன வாழ்க்கை என்ற கசப்புதான் மிஞ்சியது. இதென்ன வாழ்க்கை என்ற கசப்பு எழ, வேகமாக நடந்த மாதுவுக்கு ரயில் நிலையத்தை பார்த்ததும் ஒரு வழி தோன்றியது. முதலிலேயே தண்டவாளத்தின் மேல் படுத்துக் கொண்டால் யாராவது பார்த்து எழுப்பி விடுவார்கள் என்று யோசித்து பிளாட்பாரத்தின் ஓரத்தில் நின்று கொண்டான். ஒரு கை அவனை பிடித்து இழுத்தது. தம்பி, விழுந்துடப் போரே, விடுங்க என்று திமிரினான். நான் சாகணும். அந்த மனிதருக்கு 60 வயதிருக்கும். ஏம்பா, பெயிலாயிட்டியா? குரலில் கனிவு. ஓகும். பின்னே, அப்பா செத்துப் போயிட்டாரு. அடப்பாவமே, துக்கம் தாங்காமதான் இந்த முடிவுக்கு வந்தியா? தனக்குள் கேட்டுக்கொள்வது போல் பேசியவர், வா, காண்டீனில் சாப்பிட்டபடியே பேசலாம் என்று அவனை எதுவும் பேசவிடாது அழைத்தார். பிடித்த கை இன்னும் இறுகியிருந்தது. காலையில ஏதாச்சும் சாப்பிட்டியா? அவன் சாப்பிட்ட வேகம் அப்படி கேட்க வைத்தது. ஒரே ஒரு இட்லி. சுயபரிதாபத்துடன் வந்தது குரல். இன்னொன்னு கேட்டப்போ எங்க பாட்டி, அதான் அப்பனை முழுங்கிட்டியே ன்னு குரல் விக்கியது. அப்பாவோட அம்மாவா? இம். பாவம். அவங்க துக்கத்தை உம்மேல ஆத்திரமா காட்டியிருக்காங்க. நீ செத்துப் போனா உங்கம்மாவும் பிள்ளையை பறிகொடுத்த வருத்தத்திலே இப்படித்தானே ஆகிடுவாங்க? வாயருகே போன கை நின்றது. தன் உணர்ச்சிகளிலேயே ஆழ்ந்து போன தனக்கு ஏன் அம்மாவைப் பற்றியும் நினைக்கத் தோன்றவில்லை? அம்மா. வாயில்லா பூச்சி. வீட்டுக்கு வெளியில் தன்னை பிறர் நடத்தியது போல் மனைவியைச் சுயமாக சிந்திக்க விடாது வன்முறையோடு அதிகாரம் செலுத்திய கணவன். மகனை மிஞ்சிய மாமியார். தானும் போய்விட்டால் அந்த அப்பாவி அம்மாவின் கதி? அவனையே பார்த்துக் கொண்டிருந்தவருக்கு அவனுடைய மனநிலை புரிந்திருக்க வேண்டும்.
சீக்கிரமா சாப்பிடு. அடுத்த ரயில் வரப்போ தண்டவாளத்திலே குதிக்கத் தெம்பு வேணாம் என்றார் கேலியாக. அவருடைய சிரிப்பில் அவனும் கலந்து கொண்டான். 2. பாலிவுட் டான்ஸ். தான் தினமும் ஆபீஸ் வேலை என்று உயிரை விட கிடைத்த நேரத்திலெல்லாம் மனைவி ஹாயாக சோபாவில் படுத்தபடி புத்தகங்கள் படிக்கிறாளே என்ற எரிச்சல் பிறந்தது சிவாவிற்கு. எதுக்கு எப்ப பார்த்தாலும் துப்பறியும் நாவலே படிச்சுக்கிட்டிருக்கே, முகத்தைச் சுளிக்காது கேட்டாலும் குரலும் தொனியும் அவளை மட்டம் தட்டுவது போலிருந்தது. தனக்குப் பிடித்ததைச் செய்ய ஏன் இவ்வளவு தடை? முகம் மாறாது, 4 பக்கத்துக்கு ஒரு கொலை. யார் குத்தவாளின்னு யோசிக்கிறப்போ சுவாரஸ்யமா இருக்கு. அதோட நாம்ப அப்படியெல்லாம் கஷ்டப்படலையேன்னு ஒரு நிம்மதி என்று அடுக்கினாள் அலமேலு. அவளுடைய விளக்கம் அவனிடம் எடுபடவில்லை. உருப்படியா எதையாவது படி. படிக்க விஷயமா இல்லே என்றபடி நகர்ந்தான். அன்று வேலை முடிந்து வீடு திரும்பும்போது சிவாவின் கையில் ஒரு பை. இந்தா அலமு, உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். உனக்குத்தான் படிக்கப் பிடிக்குமே என்று குத்தலாகக் கூறியபடி ஒரு பையை மனைவியிடம் நீட்டியவன், அதுக்காக வீட்டையும் குழந்தையையும் கவனிக்காம இருந்துடாதே என்று கேலி வேறு செய்தான். பையைப் பிடுங்காத குறையாக வாங்கினாள் அலமேலு. உள்ளே பார்த்தவள் முகம் சுருங்கியது. 60 வயதுக்கு மேல் ஆன கிழடுகள் போகிற வழிக்கு புண்ணியம் தேடலாமே என்ற நப்பாசையுடன் படிக்கும் புத்தகங்கள். அவளுடைய தாத்தாதான் இதையெல்லாம் படிப்பார். அவளோ, பெரியவங்க கதையெல்லாம் நீ படிக்கக் கூடாது என்று அம்மா ஓயாது கண்டித்ததால், அப்படி அதில் என்னதான் இருக்கிறது என்ற ஆர்வத்துடன் 8 வயதிலிருந்தே காதல் நவீனங்களையும் பத்திரிகைகளையும் படித்தவள். படித்தது எல்லாம் புரியாவிட்டாலும் ஏதோ இரகசிய குற்றத்தில் ஈடுபட்டது போன்ற த்ரில் ஏற்பட்டது. ஒரு வழியாக 11 வயதை அடைந்தபோது மகிழ்ச்சியாக இருந்தது. அம்மா பார்த்து விடுவார்களோ என்று பயந்து இனி படிக்க வேண்டாம். ஒரு தலைமுறைக்கு முன் நான் டான்ஸ் கத்துக்கட்டுமாமாம் என்று தாயிடம் கேட்டதும் அவளுடைய பதிலும் மறக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ எப்படி ஆடினாலும் எல்லா ஆம்பளையும் உன்னோட உடம்பைத்தான் உத்து உத்து பாப்பான். அன்று அம்மா. இன்று கட்டியவரா? அப்போதுதான் இனிமேல் பிறர் சொல்வது எதையும் கேட்டு நடக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தாள். ரேகாவை டான்ஸ் கிளாஸில சேர்க்கப் போறேன். உத்தரவு கேட்டாற்போல் இல்லை. தகவல் தெரிவிக்க நினைத்தாள். அவ்வளவுதான். தூக்கக் கலக்கத்தில் பதில் வந்தது. மறுநாள் கிளாஸில கொண்டுவிடுன்னு என்னை இதுக்கெல்லாம் இழுக்காதே என்று அவன் கராராகச் சொன்னபோது அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. சரி, தனக்கு கிடைக்காத சுதந்திரத்தை மகளுக்கு அளிக்கப் போகும் பெருமையுடன் மறுத்தாள். எந்த நாட்டிய வகுப்பில் சேர்ப்பது என்று ஆரம்பத்தில் அவளுக்கு இருந்த குழப்பம் கணவன் வாங்கி வந்த ஆன்மீக புத்தகத்தில் ஒன்றை புரட்டிய போது அகன்றது. பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் போட்டி நடந்தது என்று ஆரம்பித்தது கதை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாட்டிய போட்டியா? பலே, சுவாரஸ்யம் மேலிட மேலே படித்தாள். முடிவு அவளுக்கு பிடிக்கவில்லை. ஊர்த்துவத் தாண்டவம் என்று சிவன் காலை தலைக்குமேல் தூக்க சக்தி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டாளாம். சிவகாமி நாணினாள், களிப்புடன் சிரித்தாள், அதிர்ந்தாள் என்றெல்லாம் விதவிதமாக விமர்சனங்கள் எழுந்திருந்தாலும் கடவுள் செய்ததை முன்னுதாரணமாக கொண்டு விட்டார்கள். ஒரு பெண் தன் காலை கண்டபடி தூக்கக்கூடாது, இது ஆண்கள் விதித்த விதி. எங்களுக்கு மட்டும் என்ன, காலிலே பலம் கிடையாதா? எத்தனை பாலிவுட் சினிமாவிலேயும் தொலைக்காட்சியிலேயும் பார்க்கிறோம். அலமேலுவுக்கு ஆத்திரம் பொங்கியது. இப்படி எதையாவது சொல்லிச் சொல்லியே பெண்களை அடக்கி வைக்கிறது நம் சமுதாயம். பரதநாட்டியம் வேண்டாம் என்று முடிவெடுத்தாள். பெண்கள் இடுப்பை ஆட்டக்கூடாது, காலை தலைக்குமேல் தூக்கக்கூடாது என்று காலத்துக்கு ஒவ்வாத எதையோ கடைப்பிடிக்கச் சொல்வார்கள். வகுப்பில் சேர்ந்து 1 வருடத்துக்குள் அந்த நடன நிகழ்ச்சிக்கு 2 மாதங்கள் இருந்தன. அலமேலுவுக்கு தலைக்கால் புரியவில்லை. மகள் மேடையில் ஆடப்போகிறாள். இதிலே பைஜாமா காஸ்டியூம் தைக்கணும், உடம்போட ஒட்டினா போல இருக்கணும் என்றுதான் கையோடு கொண்டு வந்திருந்த புடவையைக் காட்டினாள். மயில்கழுத்து கலர்.
கிழிச்சு தைச்சா அழகா இருக்கும். கொஞ்சம் பழசு போல இருக்கே என்று தயங்கினார் தையற்காரர். நான் சொல்றபடி செய்யுங்க, புடவையை அப்படியே மடிப்பு கலையாம புதுசாவே வச்சிருக்கேன். லேசான அதட்டலும் பெருமிதமாகவும் வந்தது குரல். அவளுடைய கல்யாணத்திற்கு அம்மா அதை வாங்கி வந்தபோது என்னை கேட்காமலேயே எனக்கு பிடிக்காத பச்சை கலரிலே ஒரு புடவை வாங்கிட்டு வரணுமா என்று ஏற்பட்ட கொந்தளிப்பில் ஒருமுறைக்குப் பின் அதை உடுத்தவே இல்லை. 15 ஆண்டுகளுக்குப் பின் அந்த புடவைக்கு விமோசனம். ஒரு சிறு தயக்கமும் ஏற்பட்டது. அதெல்லாம் தெச்சுடலாமா? ஆனா லூசா தைக்கலாமே. சின்ன பிள்ளை. ஒரே வருஷத்திலே போட்டுக்க முடியாம போயிடும். தொட தொன்னு வேண்டாம். காலை பிடிக்க பிடிக்க இருக்கட்டும். இவளுடன் பேசிப் பயனில்லை என்று மேலே எதுவும் பேசாது அதை வாங்கிக் கொண்டார். வரும் வியாபாரத்தை விடுவதாவது. அருமை மகளுடைய உணவில் சில மாற்றங்களை செய்தாள் அலமேலு. ஆடத் தெம்பு வேண்டாமா? தினமும் உருளைக்கிழங்கு, வெண்ணெய் போன்ற சத்துணவு வகையரா? எதிர்பார்த்திருந்த அந்த முக்கியமான தினம் ஒரு வழியாக வந்தது. எவ்வளவு அழகாயிருக்கு பாரு. மயில் கழுத்து வண்ண பைஜாமாவை தடவிக் கொடுத்தாள் தாய். போட்டுக்கோ, வா. ரொம்ப டைட்டா இருக்கும்மா என்று சிணுங்கினாள் 13 வயது மகள் ரேகா. அம்மாவின் போஷாக்கில் அந்தச் சில மாதங்களிலேயே உடலளவு மாறிப்போயிருந்தது. இதுதான் இப்போ ஸ்டைல். திருஷ்டி படர மாதிரி அழகா இருக்கேடி. ஹிந்தி சினிமா டைரக்டர் எவனாவது உன்னை பார்த்தா அப்படியே கொத்திட்டுப் போயிடுவான். சினிமா நடிகை மாதிரி இருக்கிறோமாமே. கர்வத்துடன் மேடை ஏறி வளைந்து நெளிந்து ஆடினாள் சிறுமி. அம்மா சொல்லியிருந்த சிவன் பார்வதி கதை அப்பெண்ணின் நினைவிலேயே நிலைத்திருந்தது. நான் அந்தக் காலத்து பெண்ணில்லை என்று சற்றே கோபத்துடன் காலை தலைமேல் தூக்க டர் என்ற ஓசையுடன் தொடையருகே ஆடை கிழிந்தது. காற்றே படாது உள்ளேயே அமுக்கி வைத்திருந்ததால் புடவை நைந்து போயிருந்ததால் வந்த வினை. உள்ளாடை எட்டிப் பார்த்தது. கண்களில் நீர் வழிய பாதி நடனத்திலேயே அவசரமாக ஒரு கும்பிடு போட்டுவிட்டு உள்ளே ஓடினாள் நடனமணி. முதல் வரிசையில் அமர்ந்து என் பொண்ணு என்று பக்கத்திலிருந்தவர்களிடம் பெருமையாகச் சொல்லிக் கொண்டிருந்த அலமேலு அதிர்ச்சியில் திறந்த வாயை இரு கரங்களாலும் பொத்தினாள். உடல் பின்னோக்கிச் சரிந்தது. ஈராண்டுகளாக வெளியில் எங்கும் போக முடியாது வீட்டிலேயே அடைந்து கிடந்து அலுத்த மக்கள் நாட்டியத்தை ரசிக்க முடிகிறதோ இல்லையோ 4 பேரை பார்த்து பேசலாமே என்று திரளாக வந்திருந்தார்கள். பாவம் என்ற சில குரல்கள் அவளுக்கும் கேட்டன. 3-2 கேட்டான். தனக்கு மட்டும் ஏன் இத்தனை பெயர்கள் என்று தாயிடம் புகார் செய்தபோது அவளுக்கு 7 வயது. அது ஏன் அம்மா சுகந்தி என்றும் அப்பா மலரு என்றும் பள்ளித்தோழிகள் சுகி என்றும் அழைக்கிறார்கள்? எனக்கு ஏம்மா இவ்வளவு நீளமான பெயர் வெச்சீங்க என்று சிணுங்கினாள். அதுவா கண்ணு? எனக்கு சுகந்திங்கிற பேரு பிடிச்சுது. அப்பாவோ மலருன்னுதான் வைக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சாரு. புன்னகையால் விரிந்த இதழ்களை மூடிக்கொண்டாள் மகள். நாங்க 2 பேரும் விட்டுக் கொடுக்கல. கடைசியில இதுக்கு என்ன சண்டை னு சுகந்த மலர்னு வெச்சோம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வாசனையுள்ள மலர். சமாதானம் மட்டுமல்ல பெருமையும் ஏற்பட்டது சுகந்தாவிற்கு. தோட்டத்திலிருந்து மல்லிகையையும் ரோஜாவையும் விரும்பிச் சூடிக்கொண்டாள். மலர் என்றுதான் எப்படி மாலாவாகிப் போனோம் என்று சற்று பெரியவளானதும் புரிந்து கொண்டாள். சீனர்களுக்கு ர என்கிற எழுத்து தகராறு. அவர்கள் மொழியில் அது கிடையாதாம். சிலர் அதற்கு பதில் லகரத்தை பயன்படுத்துவார்கள். ராகவன் என்ற அவளுடைய மாமாவின் பெயர் லகாவான் என்று மாறுபட்டுவிட்டது போல். சீன ஆசிரியர்களுக்கு அவள் மாலா. அடுத்த சில ஆண்டுகள் எவ்வித குழப்பமுமின்றி நகர்ந்தன. 12 வயதில் அடையாளக் கார்டு எடுக்க வேண்டும். நீ எடுத்த பிள்ளையா? என்னடா அப்பா அம்மா 2 பேர் சாயலும் இல்லையேன்னு பார்த்தேன் என்று ஆசிரியை கூற சுகந்தாவுக்கு எதுவும் புரியவில்லை. வீடு திரும்பியதும் எடுத்த பிள்ளைன்னா என்னம்மா என்று கேட்டாள். அப்போது அவளுக்குத் தெரியவில்லை தாயின் பதிலால் தன் வாழ்க்கையின் தடமே மாறிப்போகுமென்று.
தாய் முதலில் பயந்தாள். பிறகு, இதெல்லாம் மறைக்கக்கூடிய சமாசாரமா என்று உண்மையைச் சொன்னாள். மத்தவங்க குழந்தையை நம்ப குழந்தையா வளர்க்கறது? ஏன் அப்படிச் செய்யணும்? பெத்தவங்களுக்கு ஏதோ அசௌகரியம் என்று வலிய வரவழைத்துக் கொண்டு அலட்சியத்துடன் கூறினாள். ஏழையா இருந்திருப்பாங்களா? இருக்கலாம். ஏனோ அவங்களால குழந்தையை வளர்க்க முடியல. தத்து எடுக்கிறவங்களுக்கு பிள்ளை பெற முடியாம ஏதோ கோளாறு. இதனால இப்போ 2 பக்கத்திலேயும் நிம்மதி. நிம்மதிதானா? மகிழ்ச்சி கிடையாதா? அதற்கு மேல் எதுவும் கேட்காது முகம்பாட அப்பால் நகர்ந்தாள் பெண். அம்மா என்று உயிரையே வைத்திருந்தோமே. அந்த அம்மா, மீனாம்பாள், தன்னை குப்பைத் தொட்டியிலிருந்து பொறுக்கியிருக்கிறாள். சாமான் போட்டு வரும் பிளாஸ்டிக் பையை கூட ஒருமுறை உபயோகப்படுத்திவிட்டு வேறு எதற்காவது பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சுத்தப்படுத்தி வைப்பது போல. இந்தக் குடும்பத்தில்தானும் ஒரு குப்பை. என்றைக்காவது எதற்காகவாவது பயன்படும் என்று சோறு போட்டு வைத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். அழுகை ஆத்திரமாக மாறியது. தனக்குச் சொந்தமில்லாதவளை எதற்காக அம்மா என்று அழைப்பது? அப்போதிலிருந்து சுகந்தாவின் குணமே மாறிப்போயிற்று. பள்ளிக்கூடத்தில் அவளைப் போன்ற சில பெண்கள் தோழிகளாக அவளை ஏற்றுக்கொண்டபோது வாழ்க்கை அவ்வளவு மோசமில்லை என்று தோன்றிப் போயிற்று. நாம்ப சந்தோஷமா இருக்க கூடாதுன்னுதான் சாமி அம்மான்னு ஒருத்தரை படைச்சிருக்கிறாரு என்றாள் உமா. இத்தனைக்கும் அவளைச் சுமந்து பெற்ற தாய். இரவு நேரங்களில் மகள் தனியாகச் சற்றே பெரிய பையன்களுடன் ஊர் சுற்றுவதைக் கண்டித்ததால் எழுந்த கோபம் வெறுப்பாக மாறியிருந்தது. சரியா சொன்னே உமா என்று பாராட்டினாள் கமலி. எங்கம்மாவை அவங்க வீட்டில அதிகம் படிக்க வைக்கல. அதனால என்னை எப்பவும் படின்னு பிராணனை வாங்குறாங்க என்று பொறுமினாள். போன பரீட்சையில நல்லா செய்யலேன்னு ரூமில போட்டு பூட்டிட்டாங்க 3 நாள். அம்மாவாம் அம்மா. தன்னையும் அறியாது அவர்களுடன் தன்னை ஒப்பிட்டுக் கொண்டாள் சுகந்தா. இப்படியெல்லாம் செய்து தன்னை துன்புறுத்தவில்லை அம்மா என்றுதான் நம்பிய மீனாம்பாள். இருந்தாலும் இனிமே என்னை அம்மான்னு கூப்பிடவே மாட்டியா என்ற ஏக்கம் பெருக அவள் முகத்தில் ஆழ்ந்த வருத்தம் குடிகொண்டிருப்பதைப் பார்த்து ஒரு குரூர திருப்தி எழுந்தது சுகந்தாவுக்கு. வளர்ப்புத்தாயை இன்னும் எப்படியெல்லாம் நோகடிக்கலாம் என்பது போல் நடந்து கொண்டாள், தன்னையும் அறியாது. உமாவின் பிறந்தநாள் விழா என்று போனவள் அங்கு முன்பின் தெரியாத ஒருவருடன் நேரத்தை கழித்துவிட்டு வீடு திரும்பும்போது நள்ளிரவு. அவன் அவளைவிட மூத்தவனாக இருந்தபோதும் அவளை மதித்துப் பேசியதில் நேரம் போனதே தெரியவில்லை. அவளுடைய அறிவையும் அழகையும் எப்படி புகழ்ந்தான்! வழக்கத்துக்கு விரோதமாக முன்ஹாலில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அமைதியான முகத்துடன் மீனாம்பாள் உட்கார்ந்திருந்தாள். அவளைக் கவனியாதது போல உள்ளே செல்ல முற்பட்டாள் சுகந்தா. இப்படி வந்து உட்காரு. உங்கிட்ட ஒன்னு சொல்லணும். வழக்கத்துக்கு விரோதமாக அவள் குரலில் இருந்த கண்டிப்பு சுகந்தாவை பணிய வைத்தது. நான் நல்ல விதமா வளர்த்தா உன் பிறப்பை மாத்திடலாம்னு நினைச்சேன். அது தப்புன்னு இப்போ தோணுது. சுகந்தா விழித்தாள். என்ன சொல்ல வருகிறாள்? உனக்கு இப்போ 2 வயசு. நீ குழந்தையுமில்லை, வளர்ந்த பெரியவளும் இல்லை. உனக்கு இன்னும் உலகம் புரியல. அதான் உன்னை பெத்தவ செஞ்ச தப்பையே நீயும் பண்ணரே. சுகந்தா நிமிர்ந்து உட்கார்ந்தாள். தான் கேட்க நினைத்ததைத்தானே சொல்கிறாள். அவளுக்கும் அப்போ 15 வயசுதான். கூடப் படிக்கிற பையனோட கண்ட படங்களை ஒன்னா பார்த்துட்டு சுதந்திரம்னு நினைச்சு மனம் போனபடி நடந்துக்கிட்டா. அவ வயத்திலே நீ. படிப்பு பாதியில நின்னு போச்சு. பழைய சம்பவத்தில் மனம் நிலைக்க சற்றே நிறுத்தினாள். மைனர் பொண்ணை கற்பழிச்ச குத்தத்துக்காக அந்த பையனை போலீஸ் பிடிச்சுக்கிட்டுப் போச்சு. பிறக்கு முன்பே தாய் தந்தை இருவர் வாழ்க்கையையும் நாசமாக்கியிருக்கிறேன். சுகந்தா மெல்ல விசும்பினாள். அந்த அம்மா செஞ்ச தப்பை நீயும் செய்யக்கூடாது சுகந்தி. அப்புறம் உனக்கு பிறக்கப் போற குழந்தையும் நிம்மதி இல்லாம திண்டாடும். சுகந்தாவின் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. அப்புறம் அந்த பெண்ணுக்கு என்ன ஆயிற்று? சீர்திருத்தப் பள்ளியிலிருந்து வெளியேறியதும் பையனுடைய வாழ்க்கை சீரடைந்ததா?
அதெல்லாம் தெரிந்து இப்போது என்ன ஆகப் போகிறது? யார் எப்படிப் போனால் எனக்கென்ன என்று அவற்றை ஒதுக்கித் தள்ளியபோது தானும் அப்படி ஒரு கண்டத்திலிருந்து தப்பித்தோமே என்ற நிம்மதி பிறந்தது. ஓடி வந்து, அம்மா என்று விம்மியபடி மீனாம்பாளை இறுக அணைத்துக் கொண்டாள் சுகந்தா. 4 ஆதர்ச மனைவி. உங்கப்பனையும் ஒரு மனுசனா மதிச்சு பொண்ணு கேட்கப் போனேன் பாரு. மேற்கொண்டு அவன் உறுமியது ரயில் விட்ட பெருமூச்சில் அடிபட்டுப் போயிற்று. சிறிது பயம் கலந்த பார்வையை கணவன் மீது ஓடவிட்டு தலையை குனிந்து கொண்டாள் மீனாட்சி. டிக்கெட் வாங்காமலேயே ஜன்னலோடே நுழைந்த காற்று அவள் மேல்புடவையை அலைக்கழைத்தது. அவசரமாக அதை இழுத்து போர்த்து கொண்டபோது முதுகில் கை உரச முணுக்கென்று ஒரு வலி. வடுகோட வலிக்குமா என்ன? அது என்னவோ அவளுக்கு வலித்தது. அன்றுதான் பட்ட காயம் போல் மேல்முதுகின் அடிப்பாகத்தில் ஒரு கோடியிலிருந்து மறு கோடி வரை படர்ந்திருந்த அது அந்த நெளிந்த உடலுக்குள்ளும் உணர்ச்சிகள் இருக்கலாம் என்பதையே மறுப்பவனாய், தன் ஆக்கிரமிப்பை முழுமையாக நிலைநாட்டிக் கொள்பவனாக ஒரு மஞ்சள் கயிற்றால் அவளை தன் உடைமையாக்கிக் கொண்டவரது கைங்கரியம். தொந்தியின் மீது நிலையாக நிற்காது நழுவுவதிலேயே குறியாக நிற்கும் கால்சராயை கட்டுப்படுத்தும் தோல் சாதனத்திற்கு மற்றொரு உபயோகத்தை அவன் கற்பித்திருந்ததின் நிதர்சனம். தனது ஆண்மையின் வீரியத்தை அவளுக்கோ இல்லை தனக்கேதானோ உணர்த்து முயன்றதன் காட்சிப் பொருள். ரயிலின் ஒரே சீரான அசைவுதான் தாலாட்டாக அமைந்ததோ, அல்லது மனக்கொதிப்பு தாங்க முடியாது உடல்தான் களைத்துப் போயிற்றோ, உட்கார்ந்த நிலையிலேயே முத்தையன் கண்ணயர்ந்து இருந்ததை கவனித்தாள் மீனாட்சி. அவ்வளவுக்கு அவ்வளவு நிம்மதி. அவளுடைய எடை மாறி மாறி இருபக்கமும் சாய, மற்றபடி காலியான அந்த இருக்கை மட்டும் சற்று லேசாக இருந்திருந்தால் மேலும் கீழுமாக ஆடியிருக்கும். அப்படி ஒரு ஆகிருதி. எங்காவது யானைக்கும் சுண்டலுக்கும் முடிச்சு போடுவார்களோ? புதிதாக கல்யாணமான சமயத்தில் கூட கணவனின் மிருக பலத்திற்கு தன்னால் ஈடு கொடுக்க முடியாது போயிற்றே. என்ன உறவு இது? நினைக்கும்போதே கசப்புதான் பெருகியது. எந்த வகையிலும் சற்றேனும் பொருத்தமில்லாத ஒருவருடன் ஆயுள் முழுவதும் இருந்து தீர வேண்டிய கட்டாயம். பல பெண்களுடன் அவன் தகாத உறவு வைத்திருந்தது தெரிந்த போதும் கேவலம் இந்த பிணைப்பும் அருந்துவிடக்கூடாதே என்று எவ்வளவு அஞ்சினோம். என்னை நிற்கதியா விட்டுடாதீங்க என்று அவன் காலை பற்றிக் கொண்டு பண்டைக்கால சினிமா கதாநாயகியிடமிருந்து கற்றது போல் கண்ணீர் வடிய கெஞ்சியதால்தானே அவனுக்கு அவ்வளவு அலட்சியமாகப் போய்விட்டது. கணவன் உறங்குகிற தைரியத்தில் மீனாட்சி அவனை உற்றுக் கவனித்தாள். அந்தக் கால்கள் ஒரு மனிதனின் உடலிலுள்ள எல்லா இரத்தத்தையும் உறிஞ்சிவிட்டு 2 அட்டைப் பூச்சிகளின் மேல் அடர்ந்த ரோமம் வளர்ந்தால் இப்படித்தான் இருக்குமோ? என்னாடி சிரிப்பு பொங்குது. தனது இரகசிய எண்ணப்போக்கினால் அவமானமும் பிடிபட்டுவிட்ட அதிர்ச்சியும் ஒன்று சேர தோளையும் முதுகையும் மட்டுமின்றி வாயையும் சேர்த்து மூடிக்கொண்டாள் புடவை தலைப்பால். அவளுடைய தாடை நெஞ்சுக்குள் மறைய முயற்சி செய்தது. உடல் பூராவும் பாறையின் வெடிப்புகளாக வடுக்கள் உருப்பெறத் தொடங்கியபோது வேறு சில மறைந்து போயின. நீ சிரிப்பாய் சிரிக்கும் லட்சணத்திற்கு நாங்கள் ஒரு கேடா என்பது போல் அகாலமாக உதிர்க்கப்பட்டுவிட்ட முன்பற்கள். அரைக்குறை தூக்கம் கலைந்த நிலை. எப்போதும் போல் அவளுடைய ஒடுங்கிய உடல் அதீத பலத்தை அளிக்க, உன் தங்கச்சிக்கு என்னாடி இருக்கு? படிப்பா பணமா? உடம்பு மட்டும் சும்மா திமுன்னு வளர்ந்திருந்தா ஆயிடுச்சா? இதை எனக்கு கட்டிக் கொடுக்க கசக்குதாமோ என்று பொறிந்தான். கணவனுடன் தங்கையை வைத்துப் பார்த்தாள் மீனாட்சி. அது நடக்காத காரியம் என்று உறுதியாக தெரிந்துவிட்டதால் தயக்கம் ஏற்படவில்லை. அச்சோடியின் உருவ பொருத்தத்தை அவளால் கூட மறுக்க முடியவில்லை. ஒரு சிறு நப்பாசை தலை காட்டியது. பொருத்தமா? மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்தா கண்ணுக்குள்ளே வெச்சு காப்பாரோ? சற்று கவனத்துடன் உடலை பார்த்துக் கொண்டு அப்படியே சிறிது தைரியத்தையும் நினைக்கையிலேயே தோள்கள் சரிந்தன. ஓகும், நான் யானைக்கு நிகராவேன் என்று சுண்டலி வீறு கொண்டு எழுவது முடியாத காரியம் மட்டுமல்ல, முழு பைத்தியக்காரத்தனமும் கூட. பெண் என்ற வார்த்தைக்கே ஆணின் அடைக்கலப் பொருள் என்று கற்பிக்கப்பட்ட குடும்பத்தின் மூத்த பெண் ஆயிற்றே.
அவளுடைய பாங்கான நடத்தையில்தான் குடும்ப மானமும் தம்பி தங்கைகளின் எதிர்காலமும் இருந்தன. கணவனை ஏறிட்டவளின் நோக்கில் ஒரு அலாதியான கனிவு. என் தங்கச்சி கிடக்கா. உங்களுக்கென்னங்க குறைச்சல்? உங்க அழகுக்கும் பலத்துக்கும் வேற பொண்ணு கிடைக்காமலா போயிடும் என்று சமாதானப்படுத்தினாள். தனது பசிக்கு இரையாக்க எப்படிப்பட்ட தீனியைக் கொண்டு வரலாம் என்ற கற்பனையில் அந்த ஆண்மகன் ஆழ்ந்து போக, கொண்டவனின் ஆத்திரத்தை அடக்கி சிறிதளவேனும் இன்பத்தை கொடுத்துவிட்டு தன்னை பார்த்துத் தானே பெருமைப்பட்டுக் கொண்டாள் அந்த மனைவி. 5 தந்தை யாரோ? என்னங்க டாக்டர் என்னமோ சொன்னாரே என்று இழுத்தாள் இந்திரா. அவளது கேள்வியில் அச்சமிருந்தாலும் அதில் அடங்கியிருந்த ஆர்வமும் எனக்கு புலப்படாமல் இல்லை. எனக்குள் ஆத்திரம் பொங்கி எழுந்தது. அப்படி என்ன பிள்ளை ஆசை வேண்டிக் கிடக்கிறது? படித்தவளாம், படித்தவள். எல்லாம்தான் இருக்கிறதே வாழ்வில். பிள்ளைச் செல்வம் மட்டும் இல்லாவிட்டால் குறைந்தாவிட்டது. மணமாகி 5 பிறந்த நாட்கள் வந்து போயும் தான் பூக்காத மரமாகவே இருக்கிறோமே என்றவளின் கவலை எனக்கு முதலில் பைத்தியக்காரத்தனமாகப்பட்டது. கிளினிக்கின் முதற்படி ஏறுமுன் அதுதான் என் அமைதியான வாழ்வியல் இறுதிப்படி என்பதை நான் உணராமல் போனேன். சாரி சார் என்று ஆரம்பித்து டாக்டர் விவரமாகச் சொன்ன விஷயத்தை கேட்ட நொடியிலேயே நான் இறந்துவிட்டேன். உலகின் முன் எப்படி நடிப்பது என்ற பெருங்கவலை என்னைச் சூழ்ந்து கொண்டது. இவளுடைய வற்புறுத்தலுக்கு ஏன்தான் இணங்கினோமோ என்று நான் என்னையே கடிந்து கொள்ளாத நாளில்லை. இல்லாவிட்டால் குறை என் உடலில்தான் என்று டாக்டர் தீர்மானமாகச் சொல்லியிருந்திருப்பாரா? என் உணர்ச்சிகளைப் புரிந்தவளாக இதமாக நடந்து கொண்ட மனைவியால் என் ஆத்திரத்தை இன்னும் அதிகரிக்கத்தான் முடிந்தது. எனக்காக பரிதாபப்படுகிறாள். காதலித்து மணந்தவர் ஆண்மையற்றவர் என்று அறிந்து தன் துர்ப்பாக்கியத்தை உள்ளுக்குள் சபித்துக் கொண்டாலும் வெளியில் பசப்புகிறாள். இப்படி ஒரு குரூரமான எண்ணம். சே, அந்த உத்தமியைப் பற்றி இப்படியெல்லாம் நினைப்பதே பாவம். இன்னொருத்தியாக இருந்தால் சட்டபூர்வமாக விலகிவிடுவாள். இல்லை, இல்லை, என்னை விலக்கி வைத்து விடுவாள். இது அவளை நன்கறிந்த எதிர்குரல். இந்திரா காரியவாதி. எங்களைப் போன்றோர் பிள்ளை பெற்றுக்கொள்ள ஏதேனும் வழி உண்டா என்று தேடி அலைந்தாள். இதிலே ஒன்னும் தப்பே இல்லேங்க. பலமுறை அவள் மன்றாடிய போது ஒருவாறாக இணங்கினேன். டாக்டர்கிட்டே முழு விவரத்தையும் கேட்டுக்கலாம் என்று சமாதானப்படுத்தினேன். அப்போதைக்கு அதுவே நல்ல அறிகுறிதான் என்ற மலர்ச்சி அவள் முகத்தில். இது மேல்நாட்டிலே அமோக வரவேற்பு பெற்ற முறை சார். தத்து எடுத்துக்கிட்டா அதை முழுமனசோட ஏத்துக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க? டாக்டர் சவால் விட்டார். தன்னோட வயத்திலே வளர்ந்த குழந்தையைப் பார்த்தா தாய்ப்பாசம் பொங்கும். உங்க குழப்பம் இவங்க சந்தோஷத்திலே கரைஞ்சு போயிடாதா? இந்த மனிதரும் என் மனைவியுடன் சேர்ந்து கொண்டு என் மனதைக் கலைக்க ஏதோ சூழ்ச்சி செய்கிறார். என்னிடம் இயற்கையும் வளர்ச்சியும் அளிக்கத் தவறிவிட்ட ஒன்றை எவனோ ஒரு இளைஞன் தானமாக அளிக்கப் போகிறான். சீச்சி, எதைத்தான் தானம் கொடுப்பது என்ற விவஸ்தை இல்லாமல் போய்விட்டது இப்போது. பெத்தவங்க சாயலே இல்லாம குழந்தைங்க பிறக்கிறதில்லையா? டாக்டர் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றினார். அப்போதைக்கு அவரிடமிருந்து தப்பினால் போதும் என்று யோசித்து வருவதாகச் சொல்லி நழுவினேன். தன் ஏமாற்றத்தை சாமர்த்தியமாக மறைத்துக் கொண்டாள் இந்திரா. நானோ அந்த நினைப்பையே அப்புறப்படுத்த முயன்று கொண்டிருந்தேன். நடக்கிற காரியமா? தானே கனிந்து வருவேன் என்ற நம்பிக்கை சரிய டாக்டர் என்னவோ சொன்னாரே என்று சுற்றி வளைக்கிறாள். அவளைப் பார்க்க பரிதாபமாக இருந்தது. அவள் கேட்பதெல்லாம் ஒரு குழந்தை. சாதாரணமாக எந்தப் பெண்ணுக்கும் எழும் ஆசைதான். இதைக்கூட நிறைவேற்ற முடியாவிட்டால் நான் எதில் சேர்த்தி மனத்தளவில் நான் தான் மடிந்துவிட்டேன். அவளாவது வாழ்க்கையை அனுபவிக்கட்டும். இப்போது இந்திராவின் மனதிலிருந்து பூரிப்பு உடலிலும் வெளிப்படையாகவே தெரிந்தது. ஊர்பேர் தெரியாத எவனுடைய விந்துவோ என் மனைவியின் உடலுக்குள் நுழைக்கப்பட்டு அது கருவாக வளர்வதை பொறாமையுடன் பார்த்தேன். இதே காரியத்திற்கு கட்டியவனுக்கு துரோகம் என்றொரு பெயருண்டு வேறு சில சந்தர்ப்பங்களில். ஆனால் நாங்களே தெரிந்து செய்ததை என்னவென்பது?
இந்த மன உளைச்சலை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. இந்திராவின் உடல் எடைக்கு ஏற்ப என் மனச்சுமையும் கூடியது. பயங்கர மிருகமானேன். கொண்டவளைப் படாத பாடுபடுத்தினேன். உரிமை என்ற போர்வையில் என் வேதனை வெறியாக மாறுகிறது என்று புரிந்து கொண்டாற்போல் மனதின் வெறுமையே அவ்வளவுக்கும் ஈடு கொடுத்தாள். எதிர்ப்பில்லாத சண்டையும் ஒரு சண்டையா? நான் அடங்கிப் போனேன். நான் இரவு பகலாக நினைக்க மறுத்து அஞ்சிக் கொண்டிருந்து அந்நாள் இறுதியில் வந்தேவிட்டது. உங்களைச் சும்மா விட்டுவிடுவோமா? விருந்து எப்போ என்று மிரட்டிய நண்பர்களுடன் எனக்கு வாரிசு பிறந்திருப்பதை கொண்டாடினேன். போலிச்சிரிப்புடன் மருத்துவமனைக்கும் சென்றேன். பிறர் முன்னிலையில் மனைவியை தலைகுனிய வைக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு. என்னங்க, குழந்தை ரொம்ப அழகா இருக்கு இல்லே? உவகையுடன் வந்த அவள் குரல் எனக்கு நாராசமாக கேட்டது. ஏன், இந்தச் சனியனோட அப்பா போல இருக்குதோ? குரோதத்துடன் வெளிப்பட்ட என் எதிர்கேள்வியின் உக்கிரத்தை தாங்க முடியாது அவளுடைய பச்சை உடம்பு நடுங்கியது. சே, என்ன மனிதன் நான்! எவ்வளவோ யோசித்து அக்காரியத்தை செய்ய துணிந்தும் மனம் ஒருநிலைப்படவில்லையே. எனக்கே என்மேல் வெறுப்பு ஏற்பட்டது. சாரிம்மா. உனக்கு சந்தோஷமா இருந்தா சரிதான், ஒப்பிப்பது போல் பேசிவிட்டு அவள் முகத்தை பார்க்கவும் துணிவின்றி வெளியே நடந்தேன். முன் யோசனை இல்லாமல் செய்த காரியத்தின் விளைவு எங்களிடையே பாலமாக இருக்கும் என்று அவள் நம்பிப் பெற்ற குழந்தையே எங்கள் நெருக்கத்தை துண்டித்துவிடும் என்று அப்போதே நான் உணர்ந்துவிட்டேன். என் மனைவியின் குழந்தை பாபு. ஆமாம், அவன் என் மகனென்று உலகை ஏமாற்றியது போல் என்னையே நான் ஏமாற்றிக் கொள்ள விரும்பவில்லை. அதன் அழுகைச் சத்தம் கேட்டாலே விசாச்சு கத்துதே. யாராவது ஏதாவது பண்ணித் தொலைக்கக் கூடாது என்று அலறுவேன். கண்ணீரை தடுக்க கீழ்தட்டை பல்லால் கடித்தபடி அவனுடன் உள்ளே விரைவாள் பெற்றவள். கூடியவரை தந்தையின் பராமுகத்தை அவன் அறியாதபடி அவன்மேல் பாசத்தைக் கொட்டினாள் இந்திரா. நானோ அவனையும் எங்களுடன் வெளியே அழைத்துப் போய் புழுங்குவானேன் என்று எங்கும் தனியே செல்ல ஆரம்பித்தேன். பள்ளிக்குப் போக ஆரம்பித்ததும், ஏம்மா அப்பா என்னோட பேசறதே இல்லே? என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா எல்லாம் வெளியே கூட்டிட்டு போறாங்க, சேர்ந்து விளையாடுறாங்களே, ஏக்கத்துடன் வந்த குரலை ஒரு நாள் கேட்க நேர்ந்தது. அப்படி ஒரு எண்ணம் வேறு இருக்கிறதாடா பயலே உனக்கு என்று கொக்கரித்தேன். எனக்கும் என் இந்திராவுக்குமிடையே புல்லுருவி போல வந்தாயே. என் அன்புக்காக ஏங்கி ஏங்கி வாடிப்போ. அடுத்த நாள் நம்ப பாபுவுக்கு மலாய் பாடம் கஷ்டமாயிருக்காம். அதனால என்று இழுத்தாள் இந்திரா. பயத்தில் கண்களைச் சுருக்கினாள். பதிலுக்கு, அதுக்கு என்னை என்ன செய்யச் சொல்றே? முட்டாள்தனத்துக்கு எவனைக் கொண்டதோ என்று சீறினேன். அதை லட்சியம் செய்யாது. இந்த 3ஆம் கிளாஸ் படிப்பு உங்களுக்கு ஒண்ணும் கஷ்டமா இருக்காது. நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டா. ஓ, எனக்கும் பாபுவுக்கும் இடையே இருக்கும் அகழையை அடைக்கும் முயற்சியா? வேற வேலை இல்லை. டியூஷன் வெச்சுக்க உன் மக்கு பிள்ளைக்கு. எவ்வளவோ நம்பிக்கையுடன் வந்தவள் அதிர்ந்து போனாள். நான் மனதுக்குள் சிரித்துக் கொண்டேன். புண்பட்ட மனம் பிறரை புண்படுத்துவதில்தான் இன்பம் காணுமோ? அவசரம். உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு வரவும். வார்டு எண். அலுவலகத்தில் செய்தி கிடைத்தபோது மேற்கொண்டு விசாரிக்கத் தோன்றவில்லை. பதட்டத்துடன் விரைந்தேன். என் இந்திரா. அவளுக்கு என்ன ஆயிற்றோ? ஒருவேளை தற்கொலை முயற்சியோ? நீ இல்லாவிட்டால் அனாதைகளாகிவிட்ட நானும் பாபுவும் ஒருவர்க்கொருவர் பற்றுக்கோடாக மாற முடியும் என்று யோசித்தாயா இந்திரா? உயிருடன் இருந்து சாதிக்க முடியாததை தன் இறப்பு சாதித்துவிடும் என்றுதான் அவள் அந்த முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். புதிய வேதனையின் விஸ்வரூபத்தில் பழைய வேதனை சுருங்கிப் போயிற்று. பிறருக்கும் உணர்ச்சிகள் உண்டு என்று புரிந்து கொள்ளாத முட்டாளாக இருந்துவிட்டேனே. இந்திரா, இனிமேல் உன் மனதை புண்படுத்தவே மாட்டேன். என்னை விட்டு போய்விடாதே, மானசீகமாக கெஞ்சினேன். எதையும் இழக்கும் தருவாயில்தான் அதன் அருமை புரிகிறது. எனக்கொரு அதிர்ச்சி காத்திருந்தது. இன்ப அதிர்ச்சி.
என் வரவை எதிர்பார்த்து வாசலிலேயே நின்றிருந்தவள் படபடப்புடன் எதையோ கூறியதை கேட்கும் நிலையில் நான் அங்கேயே அவளை ஆறத் தழுவ வேண்டும் போல இருந்தது. அவளுடைய வேதனையில் பங்கேற்கத் தோன்றவில்லை. நிம்மதிப் பெருமூச்சுதான் வெளிப்பட்டது. அப்பாடா! அபாயம் பாபுவுக்குத்தானா? ஏதோ விபத்தாம். உயிருக்கே அபாயமாம். எனக்குள் ஒரு சிலிர்ப்பு. என் ஆரியர் மனைவிக்கும் எனக்குமிடையே வந்த கோடரி சக்தி இழந்து நிரந்தரமாக கீழே விழப்போகிறது. எனக்கு அவள், அவளுக்கு நான். நானிந்திரா. வேறு அர்த்தமற்ற உறவுகளுக்கே அங்கே இடமில்லை. என் இன்பக் கனவுகளிலிருந்து என்னை உலுக்கியது அந்த அழுகுரல். நான் சொல்லச் சொல்ல அப்படியே நிக்கறீங்களே. அப்படிப் பாக்காதீங்க. என் எண்ண ஓட்டம் அவளுக்கு எப்படி புரிந்தது? உன்னை மட்டும் நினைவு வெச்சுக்குங்க, அவன் இல்லாட்டி நானும் இல்லை. நான் கொண்டு வந்த உயிர் உங்களால போனா மேலே கூற முடியாது விம்மினாள். மிரட்டலாக இல்லாது அழுகுரலாக அவள் சொன்னதை பரீட்சித்துப் பார்க்கும் தைரியம் எனக்கில்லை. நான் இரத்த தானம் அளித்து எத்தனையோ பேரை பிழைக்க வைத்திருக்கிறேன். இந்திராவுக்காக இது கூட செய்ய மாட்டேனா இப்போது? சிறிது பொறுத்து நம்ப பாபுவை சீக்கிரமே வீட்டுக்கு அழைச்சுட்டு போயிடணும். பாடமெல்லாம் வீணாகிடும். நான் கத்துக் கொடுக்க வேண்டியது எத்தனையோ இருக்கு என்று உளறிக் கொட்டினேன். அவன் பிறப்பின் பின்னாலிருந்த நிழலைத்தான் என் இரத்தத்தால் துரத்திவிட்டேனே. 6 அஷ்டலட்சுமியில் 5 பேர். 3வது மகள் பள்ளியிலிருந்து திரும்பியதும் புன்னகையுடன் கேட்டாள், ஞானம், இன்னைக்கு யாரோட சண்டை? வலியப் போய் சண்டை போட மாட்டாள் என்று தெரியும்தான். வேடிக்கையாக இருந்தாலும் சற்று சலிப்பும் ஏற்பட்டது. எந்த வேளையில் அவளுக்கு வீரலட்சுமி என்று பெயர் வைத்தாளோ? பின்னே என்னம்மா, 3 பொண்களா? எங்களைப் பார்த்து சலிச்சுக்கிட்டா? அவங்களா எங்களுக்கு சாப்பாடு போடப் போறாங்க? தாய் அதிர்ந்தாள். உன்னைவிட பெரியவங்களோடையா சண்டை போட்டே? சண்டை போடலேம்மா. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அவள் குரலில் பெருமை. இன்னும் நிறைய பொண்ணுங்க பிறக்கும் எங்க குடும்பத்திலேன்னு சொன்னேன். நிலைமை இன்னும் மோசமாக ஆகிவிடாது காப்பது போல் 2ஆமவள் ஒரு பெரிய தாம்பாளம் நிறைய மாம்பழங்களைக் கொண்டு வந்தாள். எல்லாம் நம்பத் தோட்டத்திலிருந்தும்மா. அவளுடைய பூரிப்பு தாயையும் தொற்றிக் கொண்டது. 2 கிலோ இருக்கும்போல இருக்கே. பள்ளிக்கூடம் லீவுதானே, எங்கேயாவது போகலாம்பா என்று கொஞ்சிய மகளைப் பார்த்து புன்னகைத்தார் நாராயணன். எங்கே போகலாம்? நீயே சொல்லு. குவாலகாண்டா, குவாலாகந்தா என்றபடி வந்தாள் இந்திரா. முதலிலேயே பேசி வைத்துக் கொண்டு தைரியமான தங்கையைத் தூது அனுப்பியிருக்கிறாள். அம்மாவுக்கு முடியுமா என்று சற்று தயங்கினார். எல்லாம் முடியும் என்று உள்ளே இருந்து குரல் எழும்பியது. யோசிக்க ஆரம்பித்தார். கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலையில் போனால் கோலாலம்பூரிலிருந்து 2 மணிதான். யானைகள் ஆற்றில் குளிப்பதைப் பார்க்கலாம். மரங்கள் அடர்ந்த இடமும் ரம்மியமாக இருக்கும். சில வருடங்களுக்கு முன் யானை ஒன்றின் முதுகில் குழந்தைகளை ஏற்றுவார்கள். அந்த யானை ஆற்றில் நடந்து பிறகு சாய்ந்துவிடும். எதிர்பாராவிதமாக தண்ணீரில் விழுந்த குழந்தைகளின் சிரிப்பும் அழுகையும். பழைய நினைவுகளால் உற்சாகம் ஏற்பட, புறப்படுங்க என்றார். அப்போது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை அந்த இடத்தில் இன்னொரு மகள் பிறப்பாளென்று. கஜலட்சுமின்னு எனக்கு ஏன் அக்கா இந்த பேர் வெச்சாங்க? எல்லாரும் கஜா கஜான்னு கூப்பிடறாங்க. நான் யானை மாதிரியா குண்டா இருக்கேன் என்று சிணுங்கிய தங்கையிடம், அப்படி இல்லேடி. யானைங்களை பார்க்கப் போன இடத்திலே நீ பிறந்துட்டே. அதனால என்று சமாதானப்படுத்தினாள் இந்திரா. முதல் குழந்தைகளுக்கு உரிய பொறுமையும் கருணையும் அவளிடமிருந்தது. நல்லவேளை ஜூவில சிங்கத்தை பார்க்கப் போனப்போ நான் பிறக்கலை என்று சிரித்தாள் சிறுமி. 1 வருடத்துக்குள் பிறந்த விஜயலட்சுமி தான் மட்டுமல்லாது அக்காள் 4வரும் கல்வி, பேச்சுப் போட்டி, ஆடல், பாடல் என்று எதிலாவது சிறக்க தன்னாலானதைச் செய்தாள். ஞானத்திற்கு பரம சந்தோஷம். ஒவ்வொரு மகளும் பெயருக்கு ஏற்றாற்போல் வளர்கிறார்கள். வயிற்றிலிருக்கும் 6வது குழந்தை சந்தானலட்சுமியா? ஆனால்
பிறந்ததோ ஆண் குழந்தை. அவளுக்கு ஏமாற்றமாக இருந்தது. தன் கனவு பலிக்காமல் போய்விட்டதை கணவரிடம் கூறி வருத்தப்பட்டுக் கொண்டாள். சந்தானம்னு பேர் வைக்கலாம் என்று அவர் ஓர் உபாயம் கூறினார். இனிமே பிள்ளை பிறந்தா இவங்க உயிருக்கே ஆபத்து என்று டாக்டர் மிரட்டலாகக் கூற, வேறு வழி புலப்படாது கருத்தடை சிகிச்சைக்கு உடன்பட்டாள் ஞானம். அவளைப் பார்க்க வந்த கணவருக்கு மனம் பொறுக்கவில்லை. இந்தச் சமயத்திலே அழக்கூடாதும்மா. பேத்தி பிறக்காம போயிடுமா? அந்த குழந்தைங்களுக்கு வித்யாலட்சுமி, தனலட்சுமின்னு பேர் வெச்சா போச்சு. அப்போ உன் ஆசைப்படியே நம்ப குடும்பத்துக்கு அஷ்டலட்சுமியும் வந்துடுவாங்க இல்லே என்றார். மகள் எப்போது பெரியவளாகப் போகிறாள், எப்போது கல்யாணமாகி தான் எப்போது பேத்திகளை பார்க்கப் போகிறோம் என்று புதிய கவலையில் ஆழ்ந்தாள் ஞானம். ஆசிரியர் குறிப்பு: நிர்மலா ராகவன் இந்தியாவில் பிறந்து வளர்ந்தவர். தமிழாங்கில இருமொழி எழுத்தாளர். 1967 தொடக்கம் மலேசியாவில் தமிழ் இலக்கியத் துறையில் ஈடுபட்டு வருகின்றார். சிறுகதை, கட்டுரை, தொடர்கதை, வானொலி நாடகம், கலை விமர்சனங்கள் போன்றவற்றை எழுதி வருகின்றார். இந்தியர்களிடையே காணும் சமுதாய பிரச்சினைகளை அலசி, தமது எழுத்துக்களில் அவற்றின் தீர்வுக்கான ஆலோசனைகள் வழங்கி வருகிறார். இளைஞர் மனோநிலைகள் பற்றி அதிகம் எழுதியுள்ளார்.